இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு ப்ரான் 65 எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இந்த ப்ரான் 65 பார்த்திங்கன்னா குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் எலும்போ முள்ளோ இருக்காது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ப்ரான் க்ளீன் பண்ணுறதுல முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. இதில் மேலே இருக்க நரம்பில் கத்தி வச்சு ஒரு கோடு போட்டு அதில் இருக்க குடல் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். எடுக்கலைன்னா டேஸ்ட்டும் மாறிடும், அது நமக்கு நல்லதும் கிடையாது. இந்த மாதிரி க்ளீன் பண்ண ப்ரானை நல்லா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் புழிஞ்சி எடுத்துக்கோங்க. உப்பு மஞ்சள் போட்டு கண்டிப்பாக க்ளீன் பண்ணுங்கள், அப்போ தான் அந்த ஸ்மெல் இருக்காது. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பும் புளிப்பும் அந்த ப்ரானில் நல்லா இறங்கினதுக்கப்புறம் நம்ம மிளகாப்பொடி போட்டால் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வாங்கியிருக்க ப்ரான் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ. அதுக்கு தகுந்தால் போல் நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடியும் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற போல் நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும் போது நம்மளுடைய மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் சூப்பராக வரும். இப்போ மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதிகமாக விட்டுடாதீங்க. எப்போவுமே நம்ம டீப் ஃப்ரை பண்ண எண்ணெயை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலா ப்ரானை இதில் எடுத்து சேர்த்துக்கோங்க. பொறுமையாக சேர்த்துக்கோங்க. அது நல்லா ஒரு 10 செகண்ட்ஸ் டு 20 செகண்ட் நல்லா வேகிறதுக்கு டைம் கொடுத்து அதுக்கப்புறம் கரண்டி வச்சு திருப்பி விடுங்க. நல்லா 2 பக்கமும் வெந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் கூட இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் கூட மசாலா பிரியாமல் நம்மளுடைய ப்ரான் 65 தயாராகிருக்குன்ட்டு. இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் சூப்பராக வரும். குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் லைக் எல்லாமே எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். கண்டிப்பாக சூப்பரான ரெசிபியில் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.